கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதம் முடிய கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर इस अक्टूबर के महीने में हमें चलाते लेकर आ रहे हैं, इसके लिए परमेश्वर को धन्यवाद करता हूँ। ஆண்டவர் இந்த 11ஆம் தேதியும் காண கர்த்தர் கிருபை செய்தார். परमेश्वर ने 11 तारीख को भी देखने के लिए परमेश्वर ने कृपा की है। இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே வரவும் அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக பிரதான கிருபைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். इस सबके दिन में परमेश्वर के समूह में आकर उसके चरणों में आकर उनकी आराधना करने के लिए परमेश्वर ने जो अनुग्रह किया उसके लिए धन्यवाद करता हूँ। பரிசுத்த ஓய்வு நாளை நாம் காணொளி மூலமாக தேவ வார்த்தை கேட்பதற்காக தேவ காணொளியிலே தேவனுடைய வார்த்தையை விதைப்பதற்காக தேவன் கொடுத்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். सबके दिन में परमेश्वर के वचन बांटने के लिए इस टेलीकास्ट के द्वारा परमेश्वर ने जो अनुग्रह किया है उसके लिए मैं करोड़ों धन्यवाद करता हूँ। இந்த நாளிலும் நாம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து தான் தியானிக்க போகிறோம். आज के दिन में भी लूका की पुस्तक 18वां अध्याय पहले में वचन से ही हम ध्यान करने वाले हैं। சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. हिवाई न छोड़कर प्रार्थना में बने रहिए करके एक दृष्टांत परमेश्वर ने लोगों को बताया। நம்ம இந்த நாட்களிலே நமக்கு மிகவும் அவசியமானது நாம் சோர்ந்து போகாமல் காணப்படுவது. इन दिनों में हमें इस संकट के समय पर हम बिना हिवाई छोड़े हमें दिखना है। நாம் நினைப்படாத காரியங்கள் இந்த ஆண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. और हम जो नहीं सोचे थे वो सारे कार्य इस साल में हो रहे हैं। நாம் இதெல்லாம் நினைக்கவில்லையோ இந்த 2020ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆண்டாக நமக்கு இருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போது இந்த ஆண்டுக்குள் நாம் கடந்து வந்தோம். और इस 2020 के साल में हमें बहुत सी आशीषें मिलेगी करके इस वर्ष का शुरुआत हमने यह सोचकर किया। மார்ச் 23ஆம் தேதி முடிய நாம் சுதந்திரமாக இந்த ஆண்டிலே நாம் வாழ்ந்தோம். मार्च 23 तारीख तक इस साल में हम आजादी की तरह हम जी रहे थे। ஆனால் அதற்கு பிறகு ஒரு COVID-19 என்ற கொள்ளை நோயினால் எல்லாம் லாக்டவுனாக மாறினது. लेकिन उसके बाद ये महामारी कोविड-19 के द्वारा सब कुछ एक बंद स्थिति में हो गया। இந்த நாட்களிலே அநேகர் வாழ்க்கை சோர்ந்து போய் காணப்படுகிறது என்பதை ஆவியானவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். और इन दिनों में बहुतों का जीवन जो है वो हिवाई छोड़ चुके हैं, हिम्मत छोड़ चुके हैं, ऐसे बहुतों के जीवन में दिखाई पड़ रहा है। அதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தேவன் 12 சீஷர்களிடத்தில் சொன்ன வார்த்தை, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். और इसीलिए जब प्रभु इस जगत में जी रहे थे तो अपने 12 शिष्यों को देखकर उन्होंने ये कहा कि हिवाई ना छोड़ना और प्रार्थना में बने रहे। அப்ப நாம் சோர்ந்து போவோம், எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போவோம் என்று ஆபத்து காலத்திலே நமக்கு சோர்வு வருகிறது. और हम हिवाई कब कब छोड़ देते हैं? जब हम पर विपत्ति पड़ती है, संकट के समय पर हम हिवाई छोड़ देते हैं। தேவனுடைய கரத்தின் அடிகளால் நாம் சோர்ந்து போகிறோம். परमेश्वर के हाथ के मार के कारण हम हिवाई छोड़ देते हैं। இன்றைக்கு நாம் தியானிக்க போக வேண்டிய உபத்திர நாட்களிலே நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. और आज हम ध्यान करने वाले हैं उपद्रव के दिनों में हमें हिवाई नहीं छोड़ना है। உபத்திரம் இருக்கும்போது நிச்சயமாய் ஒரு சோர்வு நமக்குள் கடந்து வரும். और जब भी उपद्रव हम पर आता है तो एक मायूसी, हम हिम्मत हार जाते हैं। எபேசியர் நாம் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, इफिसियों की पुस्तक 3वां अध्याय 13वां वचन जब हम पढ़ते हैं, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் அவர்கள் சொல்லுகிறார்கள். इसलिए मैं विनती करता हूँ कि जो क्लेश तुम्हारे लिए मुझे हो रहे हैं उनके कारण हिवाई न छोड़ो, क्योंकि उनमें तुम्हारी महिमा है। इस प्रकार पौलुस उस वचन में लिखते हैं। ஏன்னா அவங்க 1ஆம் வசனத்தை நான் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நான் கட்டுண்டவனாய் இருக்கிறேன், ஒரு கட்டு அவருக்கு இருக்கிறது கிறிஸ்துவின் நிமித்தம். और पहले वचन में अगर देखेंगे तो इसी कारण में पौलुस जो तुम अन्य जातियों के लिए
मसीह यीशु का बंधुआ हूँ, एक बंधक में है करके वो कहते हैं। ஏன்னா அவர் சுவிசேஷம் நிமித்தமாய் அவர் என்ன செய்கிறார்? உபத்திரப்படுகிறார். और वो सुसमाचार के कारण क्या है, उपद्रव में पड़ते हैं। ஏன்னா ஆண்டவர் அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது நான் எனக்கென்று பாடுபடுகிற பாத்திரமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். और जब वो परमेश्वर उसे चुनते हैं तो परमेश्वर उससे कहते हैं कि मेरे लिए तो क्लेश उठाने वाला एक पात्र बनेगा करके परमेश्वर कहते हैं। ஆனால் அவர் சொல்ற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும். लेकिन वचन कहता है कि उपद्रव के कारण आप हिवाएं न छोड़िए। अनेक पौलुடைய வாழ்க்கையில் अनेक உபத்திரங்கள் கடந்து வந்திருக்கிறது. क्योंकि पौलुस के जीवन में बहुत से उपद्रव उसने झेले हैं। அவர் அந்த உபத்திர நாட்களிலே விசுவாசத்தால் நாம் நிறைந்திருக்க வேண்டும், தைரியத்தோடு நாம் இருக்க வேண்டும், அப்படி என்றெல்லாம் ஆலோசனை சொல்லுகிறார். और उपद्रव के दिनों में वो ये उपाय बताते हैं कि हमें विश्वास में बने रहना है, विश्वास में दृढ़ रहना है। உள்ளான மனசில் வல்லமையாய் நாம் பலப்பட வேண்டும். अंदरूनी मनुष्य सामर्थ्य से कार्य करना है। அன்பிலே வேரூன்றி வாழ வேண்டும். प्रेम में जड़ पकड़कर जीना है। இது இப்படிப்பட்ட ஆலோசனை எல்லாம் இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதி கொண்டு வருகிறார். और इस प्रकार की सारे उपाय जो है वो तीसरे अध्याय, एफेसी के तीसरे अध्याय में वो लिखते आते हैं। நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களே இந்த ஆண்டு நமக்கு உபத்திர ஆண்டாக நமக்கு காணப்படுகிறது. और हमारे जीवन में भी ये 2020 जो साल है ये एक उपद्रव भरा साल नजर आता है। இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஆண்டை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கவில்லை. और इस प्रकार का एक साल जो हमने अपने जीवन में कभी नहीं देखा। இப்படி நாம் 8 மாதங்களா வீட்டிலே இருந்து ஆலயத்துக்கு போகாத நாட்களை நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. और 8 महीने तक बिना कलिसिया जाए बिना, जब से मैं उद्धार में आया हूँ तब से मैंने मेरे जीवन में नहीं देखा। இப்படிப்பட்ட ஒரு உபத்திர நாட்களுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और ऐसा एक उपद्रव भरा जीवन हम जी रहे हैं इन दिनों में। ஆனால் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. और इन दिनों में हमें क्या करना है ये पवित्र शास्त्र हमें सिखाता है। இப்படிப்பட்ட உபத்திர நாட்களிலும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. और ऐसे उपद्रव के दिनों में हमें हिवाई नहीं छोड़ना है। ஆண்டவரை பவுல் சொன்ன பொழுது விசுவாசிக்க வேண்டும். जिस प्रकार पौलुस ने कहा कि हमें विश्वास में दृढ़ रहना है। நாம் ஆவிக்குள்ள மனுஷனிலே பலப்பட வேண்டும். हम अंदरूनी मनुष्य में बल पाना है। நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். और हमें प्रेम में बने रहना है। இயேசுவை விசுவாசிக்கிற அந்த அன்பில் தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார் என்ற அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். और उस प्रेम में जो प्रभु ने हमारे लिए लहू बहाकर हमें छुड़ाया है उस प्रेम में बने रहना है। ஆண்டவர் எனக்காக தான் இந்த உலகத்திலே வந்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய நிந்தைகளுக்காக, எனக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக அவர் சிலுவையை சுமந்து மரித்தார். 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்பை அந்த சிலுவையிலே வெளிப்படுத்தின காரணத்துக்காக நாம் அந்த அன்பிலே நிலைத்திருந்து வாழ வேண்டும். और हम जो परमेश्वर पाप में थे, उपद्रव में थे, अधर्मी थे, लेकिन हमारे पापों को क्षमा करके परमेश्वर यीशु इस धरती पर आए और मारे गए और तीसरे दिन जी उठे और जीने के बाद आज उस सिंहासन पर स्वर्ग राज्य में बैठे, उस प्रेम को हमें दर्शाना है। அப்ப அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். उस प्रेम में बने रहना है। நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, अगर उत्पत्ति की पुस्तक 15वां अध्याय 12वां वचन पढ़ेंगे तो அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 12-13 நாம் வாசித்தோமானால் 15वां अध्याय 13वां वचन पढ़ेंगे तो ஆபிரகாமுக்கு 5 நித்திரை வந்தது, திகிலும் காலிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சன்னதியார் தங்களுடைய இல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை செய்வார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 और 13 वचन इस प्रकार कहता है, जब सूर्य अस्त होने लगा तब अब्राहम को भारी नींद आई और देखो अत्यंत भय और अंधकार ने उसे छा लिया। तब यहोवा ने अब्राहम से कहा, ये निश्चय जान कि तेरे वंश पराए देश में भी परदेशी होकर रहेंगे और उसके देश के लोगों के दास हो जाएंगे और वे उनको 400 वर्ष दुख देंगे। 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். 400 वर्ष
वो दुख झेलेंगे। ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், நீ நட்சத்திரத்தை பார், அதை எண்ணி பார் என்று ஆண்டவர் சொன்னார். क्योंकि परमेश्वर ने अब्राहम से वाचा बांधा था कि तू तारागण को गिन के देख। ஆண்டவர் சொன்னார், கடற்கரை மணலை நீ எண்ணி பார் என்று சொன்னார். परमेश्वर ने कहा था कि तू समुद्र के बालों को गिन के देख। இப்படி ஒரு சன்னதியார் இருப்பார்கள். ऐसी एक वंशावली तेरी होगी। ஆனா இந்த சன்னதியார் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். लेकिन ऐसी एक वंशावली 400 साल दुख झेलेंगे। அவங்க அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். और तेरे वंश पराये देश में परदेशी होकर रहेंगे और तेरे लोग 400 साल तक दास हो जाएंगे। அவர்கள் எப்படி உபத்திரப்படுவார்கள்? யாத்திராகமம் 3:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. और யாத்திராகமம் 3:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. व्यवस्था की पुस्तक 3:7 में कहा गया है कि वो किस प्रकार उपद्रव झेलेंगे। ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குகளை கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி, ஆலோட்டிகளின் நிமித்தமாய், வேலைகளின் நிமித்தமாய் அவர்கள் உபத்திரப்பட்டார்கள். और वो कर्ज के मारे, मार खाने के मारे वो उपद्रव उठाए गए। எகிப்திலே मिस्र देश में அவர்கள் உபத்திரப்படுகிற நாட்கள் 400 ஆண்டுகளாய் இருந்தது. और वो उपद्रव जो उन्होंने सहा वो 400 साल तक सहते गए। தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. परमेश्वर के बच्चों, आज हमें एक पल के लिए विचार करके देखना है। 2020 ஆண்டு மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் ஒரு 8 மாதங்கள் நம்ம உபத்திரத்திலே இதற்கு நாம் சூழ்ந்து போகிறோமே. 2020 साल में मार्च महीने से लेकर अक्टूबर महीने तक हम 8 महीने इसी प्रकार उपद्रव में गुजर रहे हैं। நாம் எவ்வளவு சோர்வுக்குள்ளாய் மாறி விடுகிறோம். हम कितनी उदासी में जा चुके हैं। ஆபிரகாமுக்கு இந்த சன்னதி உற்பத்தி ஆகும் முன்னவிட்டே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவனுடைய சன்னதி 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள். और परमेश्वर अब्राहम को इस प्रकार कहते, जबकि उसकी वंशावली आई भी नहीं थी, लेकिन तेरे वंशावली 400 साल तक उपद्रव झेलेंगे करके परमेश्वर कहते हैं उससे। அவர்கள் வாழ்க்கை கசப்பா இருந்தது. उनका जीवन करवा हो गया था। அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை. उनके जीवन में खुशियां नहीं रही। வேலை நிமித்தம் உபத்திரங்கள், அடிமை தனத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். काम के सिलसिले में वो एक गुलाम के रीति से जीते आ रहे थे। ஆலோட்டிகள் அவர்களை அடித்தார்கள், அவர்கள் கூக்குரலிட்டார்கள். और उनके अन्य जातियां उनको मारने लगे, वो चिल्लाने लगे। நமக்கும் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்திலே மத்திய 24 அதிகாரத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள்லாம் வரும் என்று சொல்லி இருந்தார். और परमेश्वर यीशु मसीह ने मत्ती की पुस्तक 24वें अध्याय में ये सारी महामारी आएगी करके कहा था। இதுதான் இப்ப உபத்திரத்துக்கு ஆரம்பமான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். और ये उपद्रव की शुरुआतों के दिनों में हम जी रहे हैं। அவர்களுக்கு 400 வருஷம் என்று சொல்லப்பட்டு இருந்தது. उन लोगों को 400 साल कहा गया था। ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒன்றையும் மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். और परमेश्वर ने अब्राहम से कुछ नहीं छुपाया था, सब कुछ उसे प्रकट किया था। அவன் சன்னதி இப்படிதான் உபத்திரப்படும், तेरी वंशावली इस प्रकार ही उपद्रव झेलेगी। நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்க கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட உபத்திரங்கள் வரும்। और हमें भी प्रभु ने कहा है कि आखिरी दिनों में इस प्रकार के उपद्रव आएंगे। இது முடிவல்ல, இது ஆரம்பம்। ये अंत नहीं, ये शुरुआत है। இந்த உபத்திர கொள்ளை நோய் COVID-19 நம்முடைய வாழ்க்கை சோர்வுக்குள் மாறிப்போனால் எவ்வளவு பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்। और ये महामारी कोविड-19 में अगर हम उदास हो चुके तो हमारा जीवन कितना एक मायूस भरा जीवन है, सोचिए। நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பலவீனம் உள்ளதாய் காணப்படுகிறது। हमारा विश्वास कितना कमजोर ठहरता है, सोचिए। நம்முடைய அன்பு நமக்கு எங்கே இருக்கிறது? हमारा परमेश्वर का प्रेम हमें कहाँ है? நாம் வாயினால் சொல்லுகிறோம், வாழுகிறோம் என்று சொல்லுகிறோம்। हम मुंह से कहते हैं कि आशीषित रहो, நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறோம்। मैं यीशु के लिए जी रहा हूं करके कहते हैं। ஆனால் பவுல் அப்போஸ்தலர்கள் அவர் சுவிசேஷத்துக்காக உபத்திரப்பட்டார்। लेकिन पौलुस जो है वो सुसमाचार के लिए उपद्रव झेले। நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்காக உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறோம்।
हम अपने परिवार के लिए उपद्रव झेल रहे हैं। நம்முடைய பிள்ளைகளுக்காக, வேலைகளுக்காக, பண தேவைகளுக்காக உபத்திரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். अपने बच्चों के लिए, अपने परिवार के लिए, अपने कामों के लिए हम उपद्रव झेल रहे हैं। லூக்கா சொல்லப்பட்டிருக்கிற சோர்ந்து போகாமல் நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். इसलिए लूका की पुस्तक में कहा है कि हिवाई न छोड़ते हुए आप प्रति समय प्रार्थना में बने அது रहे। ஆபத்து காலமா இருக்கட்டும், एक संकट भरा समय होने दो, என்னுடைய கருத்தில் அடி வாங்குற காலமா இருக்கட்டும், परमेश्वर के हाथ के द्वारा मार खाने का समय होने दो, ஆனால் உபத்திர நாட்களா இருக்கட்டும், या उपद्रव के दिन होने दो। இப்படி ஆலோட்டின் நிமித்தம் அவர்கள் கூக்குளிட்டார்கள். எனக்கு COVID-19 நிமித்தமாய், கொள்ளை நோய் நிமித்தமாய் நாம் கூக்குளிட்டு கொண்டு இருக்கிறோம். और ऐसे हम दुहाई दे रहे हैं कि इस कोविड के द्वारा, इस महामारी के द्वारा हम दुहाई दे रहे हैं। நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோம், हम उपवास करके प्रार्थना करते ஞான हैं, ஜெபத்திலே ஜெபிக்கிறோம், हम अपने नीति जीवन में प्रार्थना சபையாய் कर रहे கூடி हैं, ஜெபிக்கிறோம். हम कलिसिया के एक संघ होकर प्रार्थना कर रहे हैं। ஆனால் ஜெபித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு காணப்படுகிறது. लेकिन प्रार्थना करने के बावजूद हमारे जीवन में मायूसीपन दिखाई दे रहा है। நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோர்வான ஒரு எண்ணம், இது எப்பொழுது மாறும்? हमारे जीवन में एक उदासी का सोच आ रहा है कि ये सब कब बदलेगा, இது எப்பொழுது இந்த சூழ்நிலை மாறும், எப்பொழுது சபை நமக்கு திறக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ये परिस्थिति कब बदलेगी, कलिसिया कब खुलेगी, एक आश्चर्य, एक आवश्यक में जी रहे हम। ஆனால் இந்த உபத்திர நாட்களிலும் தேவன் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். इस उपद्रव के दिनों में भी प्रेम, परमेश्वर के प्रेम में बने रहना। உள்ளான மனிதனிலே நாம் பலப்பட வேண்டும். अंदरूनी मनी में, मनुष्य में हमें बल पाना है। விசுவாசத்தில் நாம் ஆபிரகாமை போல வல்லவனாக மாற வேண்டும். विश्वास में हम अब्राहम की तरह सामर्थ्य बनना है। நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே, உபத்திர நாட்களிலே எப்படி காணப்படுகிறது? इन दिनों में, उपद्रव के दिनों में हमारा जीवन कैसे दिखाई पड़ रहा है? ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை சோர்ந்து போகாதபடி நடத்தும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபித்து நாம் தேவ வசனத்தை தியானிப்போம். परमेश्वर इन दिनों में हम हिवाई न छोड़ते हुए परमेश्वर हमें चलाए, हम प्रार्थना करेंगे। எபேசியர் 3:13 சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் एफिसियर 3 अध्याय में 15 वचन में कहा गया उस प्रकार உபத்திரங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும். उपद्रव के कारण आप तुम उदास मत हो, அதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். उसके लिए मैं विनती करता हूँ। ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாய் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर इस वचन के अनुसार आपके हाथों में सौंप कर प्रार्थना करते हैं। உபத்திரத்திலே வாழ்கின்ற இந்த நாட்களிலே எங்களையும் நாங்கள் சோர்ந்து போகாமல் வாழ்வதற்கு உங்கள் ஜீவனுள்ள வார்த்தையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, इस देश के बड़े जीवन में हम जी रहे, परमेश्वर आप हमें हिवाई बांधिए, हम प्रार्थना करते हैं। எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொன்னது போல நாங்கள் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், உள்ளான மனிதனிலே பலப்பட வேண்டும், விசுவாசத்திலே நாங்கள் ஆண்டவரை பெருக வேண்டும். அப்பா, और जिस प्रकार पौलुस ने कहा कि अंदरूनी मनुष्य बल पाना है, हमें प्रेम में बने रहना है, हमें विश्वास में वृद्धि होना है। நாங்கள் சோர்ந்து போய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. ஆண்டவரே, हम हिदायत न छोड़ते हुए हमें नहीं जीना है। நாங்கள் விசுவாசமற்றவர்களாய் நாங்கள் வாழக்கூடாது. ஆண்டவரே, हम बिना विश्वास के नहीं रहना है। நாங்கள் பயத்தோடு வாழக்கூடாது. ஆண்டவரே, हम भय के साथ नहीं जीना है प्रभु। உம்மை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே நாங்கள் பலனடைய வேண்டும். தகப்பனே, हम आप पर विश्वास रखते हैं, उसमें बल पाना है। நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். हम हिवाय न छोड़ते हुए प्रति समय हम प्रार्थना में बने रहे, ऐसे लगे प्रभु। ஆண்டவரே, எங்களை முற்றிலும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். हम आपके हाथों में सौंपते हैं। எங்கள் நாவை தொடுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. हमारे जीव को आप छुए, आप पवित्र कीजिए। உமக்கு சித்தமுள்ள வார்த்தைகள் வெளிப்படுவதாக. आपके इच्छा अनुसार बातें बाहर निकले। உமது அக்னி அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை கர்த்தாவை உபயோகப்படுத்தும்படியாக உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके अग्नि अभिषेक से हमें भरकर आपके वचन प्रकट निकले, इस प्रकार आप हमें आशीष दीजिए। இந்த காணொலி மூலமாய் கேட்கிற தேவனோட உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக. इस टेलीकास्ट के द्वारा देखने वाले हर एक आपके बच्चों को आप छुए। அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே, वे उदास नहीं होना है प्रभु। அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. उन लोगों को आप बल दीजिए, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக.
विश्वास में बढ़ोतरी कीजिए, அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்வீராக. प्रेम में बने रहने के लिए मदद कीजिए। அப்படிப்பட்ட கிருபையினால் ஒவ்வொருவரையும் நினைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. इस प्रकार की कृपा से आप हर एक को भरने के लिए प्रार्थना करते हैं। உங்கள் வார்த்தையை அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். आपका वचन भेजकर कार्य करे प्रभु। இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயம் பலப்படட்டும் ஆண்டவர். इस आवाज को सुनने वाले हर एक के हृदय बल पाए। அப்படியே நீ செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். वैसे ही आप करने वाले हो उसके लिए आपको धन्यवाद करते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं हमारे अच्छे जीवित पिता। ஆமென். आमेन आमेन। தேவனுடைய வார்த்தை எபேசியர் 3:13 நாம் பார்த்து வருகிறோம். சோர்ந்து போகாது இருக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலர். एफेसियों की पुस्तक 3 अध्याय 13वां वचन में इस प्रकार कहता है, ईमान न छोड़ो क्योंकि उनमें तुम्हारी महिमा है। அப்போ இந்த உபத்திர நாட்களிலே நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு என்று நாம் பார்க்க போகிறோம். और क्लेश भरे जीवन में, उपद्रव के जीवन में हमें हिमाय न छोड़ने के कारण हमें क्या करना है ये हम देखेंगे। ஜெபிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவைப்படுகிறது और प्रार्थना करने के लिए हमारे जीवन में किस चीज की जरूरत पड़ती है। நீங்கள் யாத்திராகமம் 4 அதிகாரம் 31 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, निर्गमन की पुस्तक 4 अध्याय 31 நாம் வாசிக்கும் பொழுது 31वां वचन जब हम पढ़ते हैं, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 31वां वचन में इस प्रकार लिखा है, और लोगों ने उनकी प्रीति की और यह सुनकर कि यहोवा ने इस्राएली की सुधि ली और उनके दुखों पर दृष्टि की है, उन्होंने सिर झुकाकर दंडवत की। இங்கு நாம் பார்க்கும் பொழுது இங்கு 30 வசனத்திலே நாம் வாசிக்கும், கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और निर्गमन 4 अध्याय 30वां वचन में ये लिखा है, और जितनी बातें यहोवा ने मूसा से कही थी वह सब हारून ने उन्हें सुनाई और लोगों के सामने वे चिन्ह भी दिखलाए। அப்போ இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமை தண்டத்திலே உபத்திரப்பட்டு கொண்டிருக்கும் நாட்களிலே, और उन दिनों में जब इजरायली लोग 400 साल तक उपद्रव झेल रहे थे, எப்படி மத்திய 24 அதிகாரத்திலே நம்ம கடைசி நாட்களிலே கொள்ளை வரும் என்று நாம் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, और मत्ती की पुस्तक 24वां अध्याय में इस प्रकार लिखा है कि आखिरी दिनों में तुम उपद्रव के दिनों में जियोगे करके जिस प्रकार आज के दिन में हम जी रहे हैं। இந்த உபத்திர நாட்களிலே அவர்கள் 400 வருஷ காலம் என்ன செய்தார்கள்? ஜனங்கள் விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और उन उपद्रव के दिनों में क्या लिखा है कि लोगों ने उनकी प्रीति की, उन पर विश्वास किया। தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு பெரிய ஜெபத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்றால் அடிப்படை நமக்கு விசுவாசம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. परमेश्वर के बच्चों, अगर इस क्लेश के दिनों में, उपद्रव के दिनों में अगर हमें विश्वास नहीं खोना है और प्रीति की रखना है तो हमें उनको प्रार्थना करके उन पर विश्वास रखना होगा। यही सबसे बड़ी आधार है। ஜனங்கள் விசுவாசித்தார்கள், पर लोगों ने उन पर प्रीति की। நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். हमारे जीवन में, हमारे परिवार में हमारे बच्चे क्या करना है? परमेश्वर यीशु पर विश्वास रखना है। ஏனால் அவங்களுக்கு 400 வருஷம் இப்படிதான் வாழ்வார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்பாகவே தரிசனமாய் சொல்லிவிட்டார். क्योंकि परमेश्वर ने अब्राहम को पहले ही प्रकट कर चुका था कि तेरी वंशावली 400 साल तक इस तरह जिएगी। நம்முடைய ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட உபத்திரங்கள்லாம் இனிமேல் கடந்து வரும். और प्रभु ने भी हमारे जीवन में कहा है कि तुम्हारे जीवन में भी इस प्रकार के उपद्रव आएंगे। அப்ப இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம், நிச்சயமாய் தேவனை நம்புகிற விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும். तो इन दिनों पे हमारे जीवन में परमेश्वर के ऊपर का विश्वास दिखाई पड़ता है। இயேசு மேல் வைக்கிற விசுவாசம் நமக்கு பெருக வேண்டும், அது வெளிப்பட வேண்டும். यीशु पर रखे हुए विश्वास हमें बढ़ोतरी होना है, वो प्रकट होना है। நம்ம அவிசுவாசமான வார்த்தையை நாம் அறிக்கை செய்யக்கூடாது.
अविश्वास भरे बातें हमें नहीं बोलना है। ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையே, हाय क्या होने वाला है पता नहीं, என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்குன்னு தெரியலையே, मेरा भविष्य कैसा होगा पता नहीं, ஐயோ என்னுடைய வேலை இல்லையே, हाय मेरे काम नहीं है, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன். मैं इस जगत में कैसे जीने वाला हूँ। நாம் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறவர்கள், हम जीवित परमेश्वर की आराधना करने वाले लोग, நமக்காகவே அவர் ஜீவனை கொடுத்தவர். हमारे लिए उन्होंने अपने प्राण दिए। இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாய் வானத்தில் நடத்தி வந்தவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். इजराइल लोगों को 400 साल तक जंगल से 40 साल तक जंगल से लेकर आए उस परमेश्वर की आराधना करते हैं हम। அந்த வானத்திலும் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். उस जंगल में भी परमेश्वर ने आकाश से उनको रोटियां भेजी। அவருடைய கால்கள் வீங்கவில்லை, उनके पैर सूजे नहीं। எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வந்தவர். इतने अद्भुत तरीके से वो चलाकर लाए। அவர்களுக்கு ஆண்டவர் மன்னாவும் இறைச்சியும் கொடுத்தார், கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார். परमेश्वर ने उनको रोटी और मांस खिलाए, उनको चट्टान से पानी दिए। இரவில மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பமாய், இரவில அக்னிஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் கூட வந்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். और दिन में और रात में आकाश के खंभे बनकर उजाले का खंभा बनकर परमेश्वर उनके संग संग चले। அவரோடு கூட இருந்தார் ஆண்டவர், उनके साथ रहे थे प्रभु। அப்படிப்பட்ட தேவதத்தை தான் நாம் இன்றைக்கும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். और इस प्रकार के परमेश्वर की ही आज हम भी आराधना कर रहे हैं। அவர் ஜீவனுள்ளவர். वो जीवित है। ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. रोमन की पुस्तक 10:11 में लिखा गया है कि जो उस पर विश्वास करते वो कभी लज्जित न होंगे। இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி உபத்திர நாட்களிலும் தேவனை அவர்கள் என்ன செய்தார்? விசுவாசித்தார்கள். और ऐसे उपद्रव के दिनों में भी इजरायली लोगों ने क्या किया? उन पर विश्वास किया। எங்களை எங்கள் தேவன் விடுவிப்பார், हमें हमारा परमेश्वर छुड़ाएगा, இந்த அடிமை ஜனத்திலிருந்து எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். इस गुलामी पर से परमेश्वर हमें छुड़ाएगा। நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். हम उसे विश्वास करते हैं। தேவனுடைய ஜனமே நாம் எப்படிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? परमेश्वर के लोगों हम किस प्रकार जी रहे हैं? எத்தனை நாட்கள் செபித்தோம், இன்னும் மறையவில்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? कितने दिनों तक हमने प्रार्थना की लेकिन कोई बदलावट नहीं हुई, आकर क्या हम सोच रहे हैं இது மாறுமா மாறாதா? ये बदलेगा या नहीं बदलेगा? நாம் சூழ்நிலை பார்க்காதபடி நாம் தேவனை பார்ப்போம். हम परिस्थिति को न देखते हुए हम परमेश्वर की ओर देखेंगे। நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், हमारा परमेश्वर सामर्थी அவர் परमेश्वर, சகலத்தையும் உண்டாக்கின தேவன். उन्होंने सर्व सृष्टि किए हैं। பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்க. पवित्र शास्त्र में कहा गया है कि उनसे नामुमकिन कार्य कुछ भी नहीं है। அப்ப இந்த உத்தர நாட்களிலே நாம் இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். और इस उपद्रव के दिनों में हमें यीशु पर विश्वास करना है। அப்படி விசுவாசிக்கும் பொழுது அங்கே 3 காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். और जब वो उन पर विश्वास करते हैं तो हमारे जीवन में 3 कार्य करते हैं। முதலாவது அவர்களை சந்திக்கிறார் ஆண்டவர், पहले उनसे भेंट करते हैं परमेश्वर, இரண்டாவது அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார், और दूसरा परमेश्वर उन पर दृष्टि करते हैं, மூன்றாவது அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்கிறார். और तीसरा परमेश्वर अद्भुत कार्य और चिन्ह दिखाते हैं। அப்ப நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுது நாம் செபிக்கும் பொழுது, और जब हम हिवाय न छोड़ते हुए प्रति समय प्रार्थना करते, உபத்திர நாட்களிலே நாம் தேவனிடத்திலே நாம் சோர்ந்து போகாமல் நாம் செபிக்கும் பொழுது, उपद्रव के दिनों में हम हिवाय न छोड़ते हुए प्रभु के सामने प्रार्थना करते समय 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. 3 कार्य हमारे जीवन में होता है। தேவன் நம்மை சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். परमेश्वर हमसे भेंट करने वाले जाने पड़ते हैं। உபத்திரங்களை அவர் என்ன செய்கிறார்? கண்ணோக்கி அவர் பார்க்கிறவராய் காணப்படுகிறார். और हमारे उपद्रव पर वो दृष्टि डालकर हमें देखते हैं, जान पड़ते हैं। அந்த உபத்திரத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். और उस उपद्रव में से हमें छुटकारा देने के लिए अद्भुत कार्य और चमत्कार कार्य करते हैं। இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்றால், और ये 3 कार्य अगर हमारे जीवन में होना है तो நாம் உபத்திர நாட்களிலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். और उपद्रव के दिनों में हम हिवाय न छोड़ते हुए हर समय प्रार्थना करने वाले बने। எனவே தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திக்கும் பொழுது, क्योंकि परमेश्वर प्रतिदिन हम जब हमसे भेंट करे, அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்.
और वो हम पर दृष्टि कर रहे हैं। அவர் நம்மளுக்கு என்ன செய்யற அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிறார். அதான் வேதத்தில் சில ஆபத்து நாட்கள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாத பெரிய அற்புதமான காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். और वो हमारे लिए अद्भुत कार्य, चमत्कार कार्य कर रहे हैं कि वचन जिस प्रकार कहा है, विपत्ति के दिनों में तू मेरी ओर लगा ध्यान कर, मैं तुझे छुड़ाऊंगा, तेरे लिए अद्भुत कार्य करूंगा करके परमेश्वर का वचन कहता है। இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சந்தித்தார், கண்ணோக்கி பார்த்தார், அடையாளங்களை செய்தார். और इजरायली लोगों को परमेश्वर ने भेद किया, उनके ऊपर दृष्टि की और उनके लिए चिन्ह अद्भुत कार्य किए। பரிசுத்த வேதாகமத்தில் अनेक காரியங்களை உபத்திர நாட்களிலே ஆண்டவர் செய்த இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க முடியும். और पवित्र शास्त्र में ऐसे उपद्रव के दिनों में परमेश्वर ने केवल कई कितने ही चमत्कारों को हम देख सकते हैं। நீங்கள் யோபுடைய வாழ்க்கையிலே உபத்திரம் நிறைந்த வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். और अय्यूब जो अपनी विपत्ति के समय पर किस तरह जी रहा था, ये तुम सब जानते होंगे। அவன் ஆண்டவர் சொல்கிறார், அவன் சன்மார்க்கனும் உத்தமமாய் இருக்கிறான், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். और परमेश्वर उसके बारे में इस प्रकार गवाही देते हैं कि वो उत्तम, श्रेष्ठ और धर्मी मनुष्य है करके कहते हैं। அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருக்கிறவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். और उत्तम और धर्मी, वो बुरे कामों को अपने से दूर रखकर परमेश्वर का भय मानने वाला मनुष्य है करके परमेश्वर कहते हैं। அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக யோபு விருதவாகவா உம்மை தேவனுக்கு பயந்து நடக்கிறான் என்று சொல்லுகிறான். और शैतान परमेश्वर से इस प्रकार कहता है कि अय्यूब यूं ही तुमसे घबरा कर, भय खाकर जी रहा है करके तुमको लगता है क्या? யோபு விருதவாகவா அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான். और पर अय्यूब केवल यूं ही भय मानकर चल रहा है करके शैतान कहता है। நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடிக்கவில்லையா? क्या तुमने इस प्रकार उसको, उसके परिवार को, उसके बच्चों को भाड़ा बांध कर रखा है? ये तथ्य नहीं है क्या? அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்து उसके हाथों को, कार्य को आशीष किए हैं। அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, उसके संपत्ति इस देश में बढ़ गए हैं। ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுகிறானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிப்பானே பாரும் என்றான். और अगर आप अपना हाथ बढ़ाकर उसके सारे संपत्तियों को छीन लोगे तो वो आपके नाम को तुच्छ करेगा करके शैतान कहता है। ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சாத்தான் அவன் தேவனிடத்திலே சவால் விடுகிறான். और परमेश्वर के समूह में शैतान परमेश्वर को ये सवाल करता है, ஏன் அவன் உங்களை அவன் விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? क्या वो यूं ही परमेश्वर का भय मानकर चलता है? அவனை நீர் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வேலி அடித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். तुमने उसको और उसके घरों को भाड़ा बांधकर सुरक्षा दी है करके कहता है। அவன் கையின் கிரியை நீர் ஆசீர்வதிக்கிறீர், उसके हाथों के कार्य को आप आशीष करते हो। அவன் சம்பத்து தேசத்திலே பெருகி கொண்டு இருக்கிறது, संपत्ति सारे देश में बढ़ रही है। அதனால அவன் உண்மை என்ன செய்கிறான்? தொழுது கொண்டு வைக்கிறான், உண்மை உயர்த்துகிறான். और इसी कारण वो आपको ऊंचा करता है, आपकी स्तुति करता है। உனக்கு அவன் ஆராதனை செய்கிறான், वो अपने मुंह से वो आपकी आराधना करता है। அவன் உனக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான், वो आपका भय मानकर जी रहा है। பொல்லாப்புக்கு விலகிறவனாய் காணப்படுகிறான். वो बुराइयों को न देखता है, इस प्रकार जान पड़ता है। இதை எல்லாவற்றையும் நீர் எடுத்திரானால் अगर इन सब चीजों से आप हाथ उठा लोगे तो அவன் உண்மை என்ன செய்வான்? தூசிப்பானே பாரும் என்றான். वो आपको क्या करेगा? तुच्छ करेगा करके कहता है शैतान। ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலே அவன் சோர்ந்து போகவில்லை. लेकिन अय्यूब के जीवन में वो मायूस नहीं हुआ। அவன் எல்லா செல்வத்தையும் இழந்தான், 7000 ஆடுகளை இழந்தான், वो 7000 भेड़ बकरियों को खोया, 3000 ஒட்டகங்களை இழந்தான், 3000 ऊँटों को खोया 500 ஏர் மாடுகளை இழந்தான், और 500 बैल को खोया, 500 கழுதைகளை இழந்தான், 500 गधों को खोया, 7 குமாரர் 3 குமார்த்திகளையும் அவன் இழந்தான். 7 बेटे और 3 बेटियों को भी उसने खोया। அவன் வாழ்க்கை எவ்வளவு உபத்திரமாய் காணப்பட்டது. उसका जीवन कितना एक उपद्रव भरा दिखाई पड़ा। அவனுடைய சரீரம் அழுகி நாற்றம் எடுத்தது. उसका शरीर मल खाकर उसका दुर्गंध आने लगी। அவனுடைய சரீரத்திலே பக்கமா யாரும் போக முடியாத சூழ்நிலையில இருந்தது.
और उसके शरीर के नजदीक कोई नहीं जा सकता, इस प्रकार की एक दुर्गंध। வேலைக்காரன் அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். और नौकर लोग भी उसका आज्ञा पालन करना भूल छोड़ देते हैं। அவனுடைய மனைவியும் சொல்லுகிறார், நீ வாழ்ந்து என்னத்தை காணப்போகிறீர், தேவனை சபித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். और उसकी पत्नी भी कहती है कि तुम जी कर क्या करने वाले हो, परमेश्वर से भेद करके अपने प्राण छोड़ दो करके कहती है। இப்படி உபத்திரமான நேரங்களிலே அவன் சொல்லுகிறார், தேவனை அவர் விசுவாசித்தார். और ऐसे उपद्रव भरे समय पर भी परमेश्वर पर उसने अपना विश्वास नहीं खोया, विश्वास नहीं छोड़ा। கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுகிறார். परमेश्वर ने दिया, परमेश्वर ने लिया करके कहता है। ஆண்டவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். परमेश्वर के नाम की महिमा की उसने। அவர் விசுவாசத்தோடு வாயின் வார்த்தை அறிக்கை செய்கிறார். और वो विश्वास में अपने मुंह से परमेश्वर के लिए अंगीकार करते हैं। தேவனீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். और परमेश्वर सब कुछ करने सामर्थ्य है, आपने जो तय किया है करने के लिए उसमें कोई रुकावट नहीं आएगी करके कहता है। நீ இந்த உபத்திரத்தை மாற்றுவதற்கு உம்மால் கூட நீ சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. इन उपद्रव को बदलने के लिए आप सामर्थ्य हो, आप सब कुछ करने सामर्थ्य हो करके कहता है। நான் இழந்ததை திரும்ப தருவதற்கு நீ வல்லவராய் இருக்கிறீர். और जो मैं खोया हूँ उसे दोबारा लौटाने के लिए आप सामर्थ्य हो परमेश्वर। எனக்கு நீர் ஆண்டவரே சந்நிதியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். आप मुझे संतानों को देने के लिए सामर्थ्य हो। என்னுடைய செல்வத்தை திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். मेरे संपत्तियों को आप दोबारा लौटाने के लिए सामर्थ्य हो। என்னுடைய சரீர சுகவீனத்தை மாற்றி சுகத்தை கொடுக்க நீ வல்லவராய் இருக்கிறீர். मेरे शरीर के कमजोरियों को बदल कर आप मुझे चंगाई देने के लिए सामर्थ्य हो। தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. परमेश्वर आप सब कुछ करने के लिए सामर्थ्य நீ हो। செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். आपने जो सोचा है वो करने के लिए कभी अड़चन नहीं आएगी, ये मैं जानता हूँ आपके बारे में। உபத்திர நாட்களிலே கர்த்தரை விசுவாசித்து செய்கிற ஒரு விண்ணப்பமாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா விசுவாச வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். उपद्रव के दिनों में एक विश्वास भरा विनती, एक विश्वास भरा प्रार्थना हो सकता है इन दिनों में। அவன் சொல்கிற வார்த்தை, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். और वो अपने जीवन में कहने वाला वचन ये है कि आप, मैं जानता हूँ कि आप सब कुछ करने सामर्थ्य हो। தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாழ்கிற இந்த சிறிய உபத்திரத்திலே நாம் சோர்ந்து போகாமல், परमेश्वर के बच्चों, इन छोटे उपद्रव के दिनों में हम अपनी सेवाएं न छोड़ते हुए, நமக்கு சபை திறக்காமல் இருக்கலாம், हमारे लिए कलीसिया न खुली होगी, நாம் கம்பெனிக்கு போகாமல் இருக்கலாம், हम कंपनियों में न जाते हुए होंगे, வேலை இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், और नौकरी नहीं है, काम नहीं है, ऐसी स्थिति होगी, பண தேவைகள் நிறைந்த சூழ்நிலையில் காணப்படலாம், पैसों की जरूरतें हम पर आई होगी, நாளைக்கு எப்படி வாழ வேண்டும், இந்த நாளைக்கு எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்ற சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டு இருக்கலாம். और कल कैसे चलेंगे, कल हम कैसे दिन गुजारेंगे, ऐसी एक सोच के अंदर हमारा जीवन गया होगा। எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரம் நிறைந்த சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் சரி, और कैसी परिस्थिति क्यों ना हो, कैसी उपद्रव भरा समय क्यों ना हो, நாம் யோபை போல சொல்லுகிறோமா? हम अयूब की तरह कह रहे हैं क्या? யோபு தேவனை சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். अयूब कहता है कि परमेश्वर आप सब कुछ करने सामर्थ्य हो। நாம் சொல்லுகிறோமா? क्या हम कहते हैं? ஆண்டவரே, என் குடும்பத்திலே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று நாம் சொல்லுகிறோமா? परमेश्वर आप मेरे परिवार में सब कुछ करने सामर्थ्य हो, ये हम कहते हैं क्या? வல்லவர் என்று நாம் சொல்லுகிறோமா? सामर्थ्य हो क्या कहते हैं हम? நாம் சூழ்நிலையை பார்த்து நாம் பெரிதாய் சொல்லுகிறோம். हम परिस्थिति को देखकर हम कहते हैं, நம்முடைய குடும்ப பாரத்தை நாம் பெரிதாக சொல்லுகிறோம். हमारे परिवार के बोझ को हम बढ़ा करके நம்முடைய बताते हैं, தேவையை நாம் பெரிதாக சொல்லுகிறோம். हमारी जरूरतों को हम बढ़ा करके बताते நம்முடைய हैं, கஷ்டத்தை பெரிதாக சொல்லுகிறோம். हमारे कष्ट को हम बढ़ा करके बताते हैं। ஆனால் யோபு தேவனை அவன் விசுவாசித்து தேவனை அவன் என்ன செய்கிறான், உயர்த்துகிறவனாய் காணப்பட்டான். लेकिन परमेश्वर अयूब अपने कष्टों में भी परमेश्वर को बड़ा जानकर परमेश्वर को ऊंचा उठाता है। சகலத்தையும் செய்ய வல்லவர், सब कुछ करने सामर्थ्य हो। நான் இழந்ததெல்லாம் ஒன்றுமில்லை, जो मैंने खोया है वो कुछ भी नहीं, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்னுடைய சமூகத்திலே. और वो मेरे परमेश्वर के समूह में कुछ भी नहीं है। இதெல்லாம் அவன் கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு.
ये सब कुछ वो देने के लिए उसमें सामर्थ्य है। 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 5000 ஏர்மாடுகளும் 7000 भेड़े, 3000 ऊँटे, 500 बैल, 500 கழுதைகளும் 500 गधे, இதெல்லாம் அவர்களுடைய சமூகத்திலே ஒன்றுமே கிடையாது. ये सब उनके समूह में कुछ भी नहीं है। ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. आशीषें सब कुछ भी नहीं है। இதெல்லாம் அவர் என்ன செய்வார்? திரும்ப கொடுப்பார். ये सब वो क्या करेंगे? दोबारा लौटाएंगे। ஏன்னா அவர்கள் வல்லமை இருக்கிறது, எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. क्योंकि उनके पास सामर्थ्य है, सब कुछ करने के लिए सामर्थ्य है। என்னுடைய பிள்ளையை परमेश्वर के बच्चों, நீ உபத்திர நாட்களில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? इस उपद्रव के दिनों में हम कैसे जी रहे हैं? உன்னுடைய வாயின் வார்த்தை எப்படியா இருக்கிறது? तुम्हारे मुंह से निकलने वाले शब्द किस प्रकार हैं? அவிசுவாசமுள்ள வார்த்தையை சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? अविश्वास भरे बातें कहकर तुम जी रहे हो क्या? இல்லைன்னா தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா? क्या परमेश्वर की महिमा करने वाले वचन तुम्हारे मुंह से निकल रहे हैं क्या? எப்படி ஜனங்கள் விசுவாசித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்கள் அவர்களுக்கு செய்தார். और परमेश्वर ने देखा कि जब वो उनके ऊपर विश्वास करके लोग जीरे तो उनके लिए 3 कार्य परमेश्वर ने किए। உன்னை அவரை சந்தித்தார், கண்ணோக்கி பார்த்தார், அடையாளங்களையும் அவர்களுக்கு செய்தார். परमेश्वर ने उनसे भेंट की, उनके ऊपर दृष्टि की और उनके लिए चमत्कार भरे चिन्ह किए। யோபையும் ஆண்டவர் சந்தித்தார். आयुब को भी परमेश्वर ने भेंट की। ஆயோபுடைய உபத்திரத்தை கண்ணோக்கி பார்த்தார். आयुब के उपद्रव को दृष्टि की। ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? வாழ்க்கையிலே அற்புதங்களை அவனுக்கு செய்தார். परमेश्वर ने उसके जीवन में क्या किया? अद्भुत कार्य किए। ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்? இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். परमेश्वर ने उसके लिए क्या किया? 2 गुना आशीषें दी। எப்படி நடந்தது அவனுடைய வாழ்க்கையிலே? कैसे ये चला उसके जीवन में? அவன் சோர்ந்து போகவில்லை. उसने हिवाई नहीं छोड़ा। அவன் சகலத்தையும் செய்ய எனக்கு தேவனுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அவன் விசுவாசித்தான். और उसने विश्वास किया कि परमेश्वर मेरे लिए सब कुछ करने सामर्थ्य है। அவன் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன், और वो जिसकी आराधना मैं करता हूँ वो सामर्थ्य परमेश्वर है। அவர் ஜீவன் உள்ள தேவன், वो जीवित परमेश्वर है। அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. उनसे नामुमकिन कार्य कुछ भी नहीं। அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். उन्होंने सब कुछ सृष्टि किए। என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த உபத்திர நாட்களிலும் அவர் ஒரு அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். मेरे जीवन में भी इस उपद्रव भरे जीवन में वो एक अद्भुत कार्य निश्चय करेंगे। ஆனால் யோபுடைய வாழ்க்கையில முன்னிலைமை பார்க்கிறோம், உன்னுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருந்தது. और आयुब के जीवन में उसके पिछले दिनों से उसके आने वाले दिन आशीषित थे। 14,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏழுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். 14,000 भेड़, 1000 ऊँटे, 1000 बैल और इस प्रकार की आशीषें दी है करके पवित्र शास्त्र में हम पढ़ते हैं। அதே மாதிரி 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். और वैसे ही 7 बेटे और 3 बेटियां जन्मी। இதெல்லாம் எப்படி நடந்தது? ये सब कैसे हुआ? அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் இருந்த வாழ்க்கை. तो उसका जीवन एक उपद्रव भरा जीवन। அவனுடைய வாழ்க்கை ஒரு நோயினாலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை. और उसके जीवन में एक रोग से पीड़ित होकर वो जीवन जी रहा था। அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை தூஷித்த நாட்கள், நிறைந்த நாட்கள். और उसके मित्र सब उसको दोष लगाने वाले दिन थे। அவன் பாவம் செய்து அப்படித்தான் இதனால்தான் இப்படி ஆயிட்டு என்று சொன்னார்கள். और कहने लगे कि तूने कोई पाप किया होगा, इसी कारण तुझे ये पीड़ित आई அவனுடைய நண்பர்கள் है। அவனை நிந்தித்த நாட்கள் உண்டு. और उसके मित्र सब उसकी निंदा करने के दिन आ गए। மனைவி அவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னாள். और उसकी पत्नी ने निंदा करके कहा कि परमेश्वर को निंदा करके तू अपने प्राण छोड़ दे। ஆனால் யோபு ஒவ்வொரு நாட்களிலே சோர்ந்து போகவில்லை. लेकिन आयुब अपने उपद्रव के दिनों में हिवाई में छोड़ा। சரீரத்தில் அவ்வளவு பலவீனம், शरीर में उतनी कमजोरी, சரீரத்தில் யாரும் பக்கத்துல வர முடியாத சூழ்நிலையில அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். और शरीर में ऐसा एक रोग की नजदीक कोई आ नहीं पाए, इस तरह के दुर्गंध आवरी जीवन। அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ऐसे स्थिति में भी தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். परमेश्वर सब कुछ करने सामर्थ्य है। நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கின்றான். आपने जो सोचा है करने के लिए उसमें कोई अड़चन नहीं आएगी करके मैं जानता हूँ परमेश्वर। இத்தனை விசுவாசமுள்ள வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்கிறான். और इस प्रकार का विश्वास भरा जीवन वो जिया है। ஓ, எப்படிப்பட்ட விசுவாசம் உடைய வாழ்க்கையில பெரிய காணப்பட்டது. और
और किस प्रकार का विश्वास भरा जीवन हमें दिखाई पड़ा उसके जीवन में। நாம் இந்த 7-8 மாதங்களுக்குள்ளே நாம் சோர்ந்து போய்விட்டோம். हम इस 7-8 महीने में ही मायूस हो चुके हैं। ஓ எப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படும், हमारा जीवन किस प्रकार दिखाई पड़ेगा। இந்த உபத்திர ஆரம்ப நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு கடந்து வந்து விட்டது. और इस उपद्रव की शुरुआत के दिनों में ही हम हिवाई छोड़ गए हैं। இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, पवित्र आत्मा हमसे बातें कर रहे हैं। நீ உபத்திர நாட்களிலே சோர்ந்து போய்விடாதே. तो उपद्रव के दिनों में हिवाई मत छोड़। நீ உன் பலனை நீ இழந்து விடாதே. तो अपने बल को मत खो देना। இந்த நேரத்திலே இயேசுவை முழுமையாய் விசுவாசி. इस समय पर तो यीशु पर पूर्णता से विश्वास कर। யோபுவை ஆண்டவர் சந்தித்தார். अय्यूब को परमेश्वर ने भेंट की। யோபுடைய உபத்திரத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். अय्यूब के उपद्रव को परमेश्वर ने दृष्टि की। அவனுடைய வாழ்க்கையிலே அடையாளங்களை ஆண்டவர் செய்தார். उसके जीवन में परमेश्वर ने चिन्ह को किया। அவனுடைய வாழ்க்கையிலே வியாதியை அவனை விட்டு ஆண்டவர் மாற்றினார். उसके जीवन में परमेश्वर ने रोग से छुटकारा देकर चंगाई। முன்னிலைமையும் பின்னிலைமையும் அவன் அதிகமாய் ஆஸ்வதிக்கப்பட்டான். उसके पिछले दिनों से आने वाले दिनों में वो आशीषित ज्यादा रहा। நீங்கள் யாத்திராகம் நீங்கள் வாசித்தீர்களானால் अगर आप निर्गमन की पुस्तक में देखोगे तो 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 15वां अध्याय 14वां वचन पढ़ते समय மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். யாத்திராகமம் 15:14 இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். और अब्राहम को इस प्रकार परमेश्वर ने वाचा बांधा कि तुम लोग बहुत से मिस्र देशों को 12-14 15-14 15 और 14 देश देश के लोग सुनकर कांप उठेंगे, फलिस्तियों के कारण प्राण के लाले पड़ जाएंगे। 15 और 14 இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார். ஆதியாகமம் 15:15 ஆதியாகமம் 15:14 ஹலோ ஹலோ हाँ पास्टर, உற்பத்தி आदियागम 14 फिर जिस देश के वे दास होंगे उसको मैं दंड दूंगा और उसके पश्चात से बड़ा धन वहां से लेकर निकल आएंगे। மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். और बड़ा धन वहां से लेकर वो निकल आएंगे। ஒவ்வொரு நாட்கள் முடிஞ்ச பெரிய ஆசீர்வாதங்கள், और उपद्रव का दिन बीतने के बाद एक बड़ी आशीष। மிகுந்த பொருட்களுடன் வெறுமனையாய் வர மாட்டார்கள். और खाली आप नहीं आएंगे, बड़े धन के साथ वो आएंगे। யோபுடைய நாட்களிலே உபத்திர நாட்கள் முடிந்த பிறகு और आयु के दिन में उपद्रव के दिन बीतने के बाद முன்னிலைமை பார்க்கும் பின்னிலைமை ஆஸ்வதிக்கப்பட்டது. और पिछले दिनों से देखकर आने वाले दिन आशीषित रहे। இரட்டிப்பான நன்மைகளை அவன் சுதந்திரத்துக் கொண்டான். और 2 गुना आशीषों को परमेश्वर ने उसे दिया। ஏனால் ஆண்டவருடைய அற்புதங்களை காண்பதற்காக, தேவன் அவனை சந்திப்பதற்காக, தேவன் அவனை கண்ணோக்கி பார்ப்பதற்காக அவன் தேவனை விசுவாசித்தான். क्योंकि परमेश्वर उस पर ध्यान देने के लिए, परमेश्वर उसे भेंट करने के लिए, परमेश्वर उस पर नजर रखने के लिए, परमेश्वर उसे चिन्ह दिखाने के लिए उतना उसने विश्वास किया परमेश्वर पर। நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது? हमारा जीवन किस प्रकार का दिखाई पड़ता है? நாம் வாயினால் சொல்கிறோம் இயேசுவை விசுவாசிக்கிறோம், हम मुंह से कहते हैं कि हम यीशु पर विश्वास करते हैं, ஆனால் சோதனை நாட்களிலே உபத்திர நாட்களிலே நாம் சோர்ந்து போகிறோம், நாம் தள்ளாடி விடுகிறோம். लेकिन विपत्ति के दिनों में, परीक्षाओं के दिनों में हम उदास हो जाते हैं, हम लड़खड़ा जाते हैं। என்னுடைய வாழ்க்கையில 2000 ஆண்டிலே உபத்திரம் எனக்கு ஆரம்பித்தது. और मेरे जीवन में साल 2000 साल में मेरे जीवन में उपद्रव आया। ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாய், பிசினஸ் நிமித்தமாய் கடன்களிலே நான் உபத்திரப்பட்டுக் கொண்டிருந்தேன். परमेश्वर की आज्ञा न मानने के कारण मैं उधार में मैं पड़ गया। 2012 2013 ஆண்டுகள் வரையும் கடன் பிரச்சனையினால் உபத்திரங்கள், 2012 2013 साल तक उधार के उपद्रव में मैं पड़ गया। ஒவ்வொரு நாளும் கடனுடைய பிரச்சனையினால போன்,
और हर दिन उधार के कारण मुझे फोन आने लगे। ஆனால் அப்படிப்பட்ட உபத்திர நாட்களிலும் लेकिन ऐसे उपद्रव के दिनों में भी நான் ஆண்டவரை விசுவாசித்தேன். मैंने परमेश्वर पर विश्वास रखा। ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது சாட்சி சொல்லும்போது ஆண்டவர் என்னோடு பேசினார். और जब मैंने बपतिस्मा लिया, गवाही बात के समय परमेश्वर ने मुझसे बातें की। உன்னுடைய பெயர் யோசுவா, तेरा नाम यहोशू है। ஆண்டவர் நான் ஞானஸ்தானம் எடுக்க தண்ணியில இறங்கும் பொழுது ஊழியர் அவர்கள் ஜெபித்து சொன்ன வார்த்தை, உன் பெயரை நான் மாற்ற வேண்டும். और जब बपतिस्मा लेकर जो बपतिस्मा देने वाले जो पासवान थे, उन्होंने कहा कि तुम्हारा नाम मुझे बदलना है। நான் நீங்கள் மாற்றி விடுங்கள். और मैंने कहा कि आप बदलिए। அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய பெயர் யோசுவா. और उन्होंने कहा कि तेरा नाम आज से यहोशू है। என்னுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம், நம்முடைய தேவன் ஒரு பேசுகிற தெய்வம். हमारे जीवन में एक विश्वास, मेरे जीवन में एक विश्वास है कि मेरा जीवन परमेश्वर जो बातें करने वाला। நான் இங்கிலே குடும்பத்தில் இருந்து வந்தபடினால் अनेक உபத்திரங்களை நான் சந்தித்தேன். और मैं हिंदू के परिवार में से आने के कारण कई उपद्रव को मैंने झेले हैं। ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் அதிகமாய் காணப்பட்டது. मेरे जीवन में विश्वास ज्यादातर दिखाई पड़ा। ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார். परमेश्वर ने मेरे जीवन में विश्वास को बढ़ोतरी किया। 12 ஆண்டுகளாய் 13 ஆண்டுகளாய் கடன் பிரச்சனையின் உபத்திரங்கள், 12 साल तक 13 साल तक उधार के कष्ट, उपद्रव, குடும்பம் நடத்த முடியாத சூழ்நிலைகள், परिवार को चला ना पाऊं ऐसी स्थिति। ஆனால் அந்த நாட்களிலும் என் தேவன் மெய்யான தேவன். लेकिन उन दिनों में भी मेरा परमेश्वर सच्चा परमेश्वर। நான் அவரை விசுவாசிக்கிறபடி நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். मैंने उस पर विश्वास किया, इसके लिए मैं लज्जित न होऊंगा। என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், जिसने मुझे बुलाया है वो सच्चा है, அவர் என்னை நடத்துவதற்கு அவருக்கு போதுமானவர். और वो मुझे चलाने के लिए वो सामर्थी है। எல்லா சூழ்நிலையிலும் விடுவிக்க அவருக்கு வல்லமை உண்டு. हर स्थिति में मुझे छुड़ाने के लिए वो सामर्थी है। நான் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாமல் கண்ணீரோடு செபித்த நாட்கள் உண்டு. मैं प्रतिदिन निवाय न छोड़ते हुए आंसू के साथ में प्रार्थना किए हुए दिन है। ஒரு லேடிஸ் கூட, சகோதரிகள் கூட அப்படி அழுக மாட்டாங்க, என் கண்ணீர்ல அவ்வளவு அழுகை வரும். और बहनें भी इस प्रकार की नहीं रोती होगी, उतना मैं आंसू बहाकर रोता था। அவருடைய அன்பை நினைக்கும் போது நான் அழுது விடுவேன். उनके प्रेम को जब मैं सोचता हूँ तो मैं आंसू बहा लेता हूँ। என்னுடைய ரட்சிப்பை அனுபவத்தை நான் நினைக்கும் பொழுது என் கண்களில் இருந்து தார தாரையாய் கண்ணீர் வந்து விடும். मेरे उद्धार के अनुभव के बारे में जब सोचता हूँ तो मेरे आंखों से आंसू धार धार करके निकलते हैं। ஒன்றில்லாத சூழ்நிலையிலே அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என் இருதயம் பூரிப்பாகும். और कुछ भी नहीं है ऐसी स्थिति में जब मैं उसकी ओर नजर फिराता हूँ तो मेरा मन आनंद से भर जाता है। இந்த உலக சம்பத்தி எனக்கு இல்லாவிட்டாலும் ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய தயவு என்னுடைய வாழ்க்கையில அதிகமாய் தேவன் எனக்கு கொடுத்து வழி நடத்தினார். इस जगत के संपत अगर मेरे पास नहीं है तो भी, लेकिन भी परमेश्वर का प्रेम, परमेश्वर की अनुग्रह, उसकी कृपा मुझ पर बहुत है। எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் தேவனுக்கு வல்லமை உண்டு என்பதை விசுவாசிப்பதற்கு தக்கதான காரியங்கள் என் வாழ்க்கையில் ஆண்டவன் நடப்பித்தார். और किसी भी प्रकार की स्थिति क्यों ना हो, लेकिन परमेश्वर सारे स्थितियों को बदलने के लिए, करने के परिवर्तन करने के लिए मेरे जीवन में सामर्थ्य करके मुझ में विश्वास उन्होंने दिया। எதை இழந்தாலும் இயேசுவை இழக்க கூடாது. और किसी को भी तुम खो तो यीशु को नहीं खोना है। அதை நான் நன்றாக என் வாழ்க்கையில படித்துக் கொண்டேன். उसे मैंने अपने जीवन में अच्छे से पकड़ लिया। என் தேவன் ஜீவன் உள்ளவர். मेरा परमेश्वर जीवित है। परमेश्वर யோபு சொன்னது போல அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். और आयुब ने जिस प्रकार कहा कि वो सब कुछ करने सामर्थ्य है। ஒவ்வொரு சூழ்நிலையிலும் செபித்து செபித்து ஆண்டவரே என்று கூப்பிட்டு அவர் விசுவாசத்திலே வர்த்திக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். और कैसी भी परिस्थिति क्यों ना हो, हर स्थिति में मैं परमेश्वर को परमेश्वर करके बुलाकर परमेश्वर ने मेरे जीवन में विश्वास को बढ़ोतरी किया। 10 ஆண்டுகளாய் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். 10 साल में मेरे जो लोग मित्र थे
वे सब मुझे छोड़कर चले गए। நான் எங்கே இருக்கிறேன் என்று கூட தெரியாத அளவுக்கு நான் மறைமுகமாய் ஆண்டவரோடு உறவாகிக் கொண்டிருந்த நாட்கள் அது. और मैं कहाँ हूँ इस तरह से छुपकर, लेकिन परमेश्वर के संग में परमेश्वर से बातें करता रहा। நான் எப்படிப்பட்ட உபத்திரம் இருந்தாலும் என் தேவன் அற்புதம் செய்ய வல்லவர் என்பதை ஆண்டவர் வாழ்க்கையிலே நிரூபித்து காண்பித்தார். और किस प्रकार की उपद्रव कष्ट क्यों ना हो, परमेश्वर मेरे जीवन को बदलकर चिन्ह करके चमत्कार करके कराने के लिए सामर्थ्य है। நாம் அறிந்து செய்த பாவமோ அறியாமல் செய்த பாவமோ இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். हम जानकर किए हुए पापों को या अनजान में किए हुए पापों को जब हम यीशु को बुलाकर क्षमा मांगते हैं तो वो हमें क्षमा करके हमारे जीवन में चमत्कार करने के लिए सामर्थ्य है। நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செவிக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஆராதிக்கிற தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். अगर हम हिवाय न छोड़ते हुए प्रत्येक समय प्रार्थना करना है तो जिसकी आराधना हम करते हैं उसको पूरे मन से विश्वास करना है। நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ऐसे आप विश्वास करते हैं அவர் உங்களை சந்திப்பார், वो आपसे भेंट करेंगे, உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். वो आप पर दृष्टि करेंगे। இந்த உபத்திர நாட்களிலே உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்வார். इस उपद्रव के दिनों में वो आपके लिए चमत्कार करेंगे। யோபுடைய வாழ்க்கையிலே செய்த தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். आयुब के जीवन में किए हुए चमत्कार वो कल आज न आने वाले कल में कभी बदलने वाला परमेश्वर அவர் है எப்பொழுதும் மாறாத தேவன். और वो कभी न बदलने वाला परमेश्वर है। என்னுடைய வாழ்க்கையிலும் உபத்திர நாட்களில் என்னோட கூட இருந்து அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து வந்தார். और मेरे जीवन में उपद्रव के दिनों में परमेश्वर ने कई अद्भुत कार्य मेरे जीवन में किए हैं। 5-6 ஆண்டுகள் கண்ணீர் இல்லாத நாட்கள் ஒரு நாளும் இல்லாமல் இருந்தது. 5-6 साल तक एक भी दिन ऐसा नहीं गया कि मैं रोया नहीं, मेरे आंखों में आंसू नहीं आए। ஒவ்வொரு நாளும் இரவு அழுது இருக்கிறேன். हर दिन हर रात में रोता था। ஆனால் கர்த்தர் ஜீவனுள்ளவர். परमेश्वर जीवित परमेश्वर है। இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் உருவாக்கி அவருடைய வார்த்தையை விதைப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். आज एक सेवक बनाकर परमेश्वर का वचन दिलों में बीज बोने के लिए परमेश्वर ने आज एक सेवकाई दी है। அவர் விசுவாசத்தில் என்னை உருவாக்கினார். उन्होंने विश्वास में मुझे स्थिर किया। சூழ்நிலை பார்க்காதே, என்னை பார் என்று சொன்ன தேவன். किसी को मत देख, मुझे देख करके कहा நான் உன்னோடு கூட இருக்கிறேன், मैं तेरे संग हूँ, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. मैं तुझसे दूर न होऊंगा। தேவனுடைய பிள்ளை, परमेश्वर के बच्चों, உபத்திர நாட்களிலே சோர்ந்து போகாதே. उपद्रव के दिनों में हिवाय मत छोड़ो। எப்படி ஜனங்கள் தேவனை விசுவாசித்தவர்களைப் போல நாமும் இயேசுவை விசுவாசிப்போம். जिस प्रकार इजरायली लोगों ने परमेश्वर पर विश्वास किया उसी तरह हम यीशु पर विश्वास करेंगे। அப்படி விசுவாசிக்கும் பொழுது 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தன. और ऐसा विश्वास करते समय 3 कार्य उन लोगों के जीवन में होता है। தேவன் அவர்களை சந்தித்தார், परमेश्वर ने उनसे भेंट की, தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார், परमेश्वर ने उन पर दृष्टि की, தேவன் அவர்களுக்கு அடையாளங்களை செய்தார். परमेश्वर ने उनके लिए चिन्हों की तरह कार्य किए। யோபுடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்த தேவன் आयुब के जीवन में भी वैसे ही किया, என்னுடைய வாழ்க்கையிலும் செய்த ஆண்டவர் मेरे जीवन में भी किए हुए परमेश्वर இந்த உபத்திர நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். इस उपद्रव के दिनों में आपके जीवन में भी महान महान कार्य करने के लिए परमेश्वर दिखाई पड़े। எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, किस प्रकार का रोग क्यों ना हो, எப்படிப்பட்ட தேவைகள் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, किसी प्रकार की जरूरत भरी जिंदगी क्यों ना हो, நீ இயேசுவை விசுவாசித்து பார். तो यीशु पर विश्वास करके देख, நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். तो कभी भी लज्जित नहीं होगा। ஆண்டவர் உன் தேவையை சந்திப்பார், உன்னை விடுவிப்பார். परमेश्वर तेरी जरूरतों को भेंट करेंगे, तुझे परेशानियों से छुड़ाएंगे। நாம் கண்களை மூடி செபிப்போம். हम आंखें बंद करके प्रार्थना करेंगे। கிருபையும் இரக்கம் நீங்கள் அன்பின் தகப்பனே, हे कृपा और दयालु भरे हमारे स्वर्गीय पिता, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாள், आशीषित हुए இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस अच्छे दिन के लिए आपको धन्यवाद करते हैं। இந்த நாளிலே உமது பாதத்திலே எங்களை கொண்டு வந்து इस दिन में आपके चरणों में हमें ले आकर ஜீவனுள்ள வார்த்தை விதைக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
आपके जीवन भरे वचन को बोने के लिए आपने जो कृपा किया है उसके लिए दिल से धन्यवाद करते हैं। எங்களை உமது வல்லமையினால் நிறைத்து எங்கள் வாயினால் உம்முடைய வார்த்தையை வெளிப்பட பண்ணினரே உமக்கு கோடா கோடி சோதரம் அப்பா. आपके सामर्थ्य हमें भरकर हमारे मुंह से आपके वचन को निकाल कर बोने के लिए कार्य किए उसके लिए धन्यवाद करते हैं। இப்படிப்பட்ட கிருபை அடிமைக்கு நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு கோடா கோடி சோதரம் தகப்பனே. इस प्रकार की दया आपने हम पर किए हैं उसके लिए अनुग्रह किए उसके लिए करोड़ों धन्यवाद करते हैं। ஆண்டவரே இந்த காணொளியை கேட்கிற உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே யோபுக்கு செய்த அற்புதங்கள் என் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை பார்க்கிறோம். பெரிதான அற்புதமான காரியங்களை நீ செய்யும்படியாய் நசரேய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. परमेश्वर इस टेलीकास्ट के द्वारा सुनने वाले देखने वालों को परमेश्वर जिस प्रकार अय्यूब के जीवन में आपने महान कार्य के, दास के जीवन में आपने महान कार्य के, उसी तरह इन लोगों के जीवन में भी महान कार्य करने के लिए मैं प्रार्थना करता हूँ प्रभु। உபத்திர நாட்களிலே உம்மை விசுவாசிக்க வேண்டும் அப்பா. उपद्रव के दिनों में आप पर विश्वास रखें। அப்பொழுது நீ அவர்களை சந்திக்கிறீர், आप उनसे भेंट करते हो, அப்பொழுது அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறீர், तब उन पर आप दृष्टि करते हो, அப்பொழுது அவர்களுக்கு அடையாளங்களை செய்கிறீர் ஆண்டவரே. तब आप उनके लिए चमत्कार भरे चिन्ह करते हो। லூக்கா 18 நாங்கள் வாசித்தது போல लूका की पुस्तक 18वां अध्याय में पढ़ते समय சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். विवाह न छोड़ते हुए प्रत्येक समय प्रार्थना में बने रहो। ஆம் ஆண்டவரே, ஆபத்து நாட்களிலே आप प्रभु संकट के समय में உங்கள் கரம் அடிகளினால் அடிக்கப்படும் நாட்களிலே और जब हम आपके हाथ के मार खाते समय ஆண்டவரே உபத்திர நாட்களிலே परमेश्वर उपद्रव के दिनों में நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. हम विवाह न छोड़े, விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும். विश्वास में सामर्थ्य भरे बने, உங்கள் வார்த்தையிலே நாங்கள் நிலை நிற்க வேண்டும். आपके वचनों में हम स्थिर रहे। இந்த கோவிட்-19 உள்ள சூழ்நிலை எல்லாம் நீர் மாற்றி எங்களுக்கு ஆண்டவர் எப்படி அவர்கள் புறப்படும் போது செல்வத்தோடு புறப்பட்டார்களோ அதே போல இந்த உபத்திர நாட்கள் முடிந்த பிறகு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். और ये कोविड-19 के अंत के दिनों में प्रभु यीशु जिस प्रकार इजराइल लोग सारे बड़ा धन लेकर निकल के आनंद के साथ में निकले, उसी प्रकार हम भी प्रभु यीशु आनंद के साथ में निकलेंगे प्रभु। ஆண்டவரே, யோபுடைய வாழ்க்கையிலே முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைமை எவ்வளவு இரட்டிப்பாய் ஆசீர்வாதத்தை பெற்றது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். प्रभु आयु के दिन में भी पिछले दिनों से रहकर उसके आने वाले दिन में जो आशीषें उसने 2 गुना आशीषें पाई, उसी प्रकार हमारे जीवन में भी जो गुजरे हुए दिन है उससे बेहतर हमारे आने वाले दिन होंगे। हम आशीषित भरे होंगे प्रभु। நாங்கள் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறோம் हम जो कुछ खोए हैं அதெல்லாம் இரட்டிப்பாய் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறேன். उन सबको आप 2 गुना हमको लौटाओगे प्रभु। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. यीशु के नाम से प्रार्थना करते हैं हमारे अच्छे जीवित पिता। ஆமென். आमेन। தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप हर एक को आशीष करे।